நான் என் பையனுக்கு வேற பொண்ணு பார்க்க போறேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. ஏன் த நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுவுமே என் கையில இல்ல. என் மேல என்ன தப்பு இருக்கு? என் இடத்துல வேற யாரையாவது எப்படி நீங்க கொண்டு வரலாம்? நீ ஒரு தப்பும் பண்ணலம்மா. உனக்கு குழந்தை இல்லையே. எனக்கும் பேரன் பேத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? அதுக்காக தான் என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருந்தப்போ வேலையை முடிச்சிட்டு ஜக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. என்னம்மா பேசுறீங்க? லட்சுவை இப்படி பேசாதீங்க, அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு எவ்வளோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அப்போ அப்போ என் மனசு கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல. என் மனசு கஷ்டப்படுறது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? நான் அப்படி சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்கு. அது வேற, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். அவளை எதுவுமே சொல்லாதீங்க. இப்படிதான் லட்சு எப்பொழுதுமே மனவேதனையில் இருந்தா. ஜானகி அம்மா எப்பொழுதும் லட்சுட்ட கோவமா சிடுசிடுன்னு இருப்பாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகிறது ஜக்கு? வேற யாரா இருந்தாலும் என்னை வெளியே போக சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என் மேல இவ்வளோ அன்பா இருக்கீங்க. லட்சு, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ நான் இல்லாம வாழ கத்துக்கணும். என்னாச்சு ஜக்கு? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏன் இப்படி சொன்னீங்க? நீ பதற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு. இதை விட நல்ல சம்பளம் வரும். நான் முதல்ல அங்க போயிட்டு செட் ஆகுறேன். அப்புறம் நல்ல வீடு பார்த்து உன்னையும் அம்மாவையும் கூட்டிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஒத்துமையா இருங்க. இப்படியே சில நாட்கள் போயிடுச்சு. ஜக்கு வெளியூர் போனதுக்கு அப்புறம் ஜானகி அம்மா ரொம்ப சுதந்திரமாக லட்சுவை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஜானகி அம்மாவுக்கு லட்சுவை கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன லட்சு, வீட்டை விட்டு வெளியே போக தயாராகிட்டியா? எப்பதான் நீ வீட்டை விட்டு வெளியே போக போற? ஏன் த ஏன் எப்பொழுதுமே இப்படியே பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களை என்ன செஞ்சேன்? நான் இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியே போக முடியாது. நான் எதுக்கு போகணும்? என்ன பதில் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என் மேல இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சா? ஏன் வீட்டை விட்டு போகணும்னு சொல்ற காரணம் உனக்கு தெரியாதா? ஏன் த நான் எதுக்கு பயப்படணும்? நான் வெளியே போக முடியாது. நான் இப்போ தாயாக போறேன். கடவுள் எனக்கு நல்ல பாக்கியம் கொடுத்திருக்காரு. என் கணவர் ஜக்கு கிட்ட நான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ வேற வழி இல்லாம சொல்ல வேண்டிய ஆகிருச்சு. லட்சு அம்மாவாக போகிறத நினச்சி ஜானகி அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை. என்னமோ ஜானகி அம்மாவுக்கு லட்சுவை கண்டாலே பிடிக்கல. தனக்கு பேர குழந்தை வரப்போகுதுன்ற சந்தோஷத்தை விட லட்சுவை வெளியே அனுப்ப முடியலன்ற வருத்தம்தான் ஜானகி அம்மாவுக்கு அதிகமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே லட்சுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அத்தை, ராம பார்த்துக்கோங்க. நான் வெளியே போய் உணவு தேடிட்டு வரேன். அவனுக்கு சரியா பறக்க தெரியல. தனியா இருக்க வேற பயப்படுவான். கூப்பிட்டானா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லட்சு உணவு தேட வெளியே போயிடுச்சு. அந்த நேரத்தில் வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. தூங்கிட்டு இருந்த ராம் ஏஞ்சி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சான். ஐயோ, என்ன சத்தம் அது? எனக்கு பயமா இருக்கு. வெளியே பறந்து கூட போக தெரியாதே. பாட்டி, பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் உள்ள வாங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. உணவு தேட போன லட்சு வீட்டுக்கும் திரும்ப வந்துருச்சு. ராம், என்னாச்சு? ஏன் இவ்வளோ பயந்து இருக்க? உன் முகமே சரியில்லையே. அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னென்னமோ சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுமா. அவ்வளோ பயமா இருந்தா நீ பாட்டியை கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு ரூம்குள்ளேயே பயந்துட்டு இவ்வளோ நேரம் இருந்த? நான் கூப்பிட்டேம்மா, ரொம்ப நேரம் கூப்பிட்டேன். அவங்க வரவே இல்லை. வெளியே போக கூட எனக்கு பறக்க தெரியல. நான் என்ன செய்யறது? ராம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ யாரையும் எப்பொழுதும் எதிர்பார்க்கவே கூடாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ தைரியமா இருக்க கத்துக்கணும். சரிம்மா. லட்சு ராம ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னு நினச்சா. ஆனால் ராம் எப்பொழுதும் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே தான் இருந்தான். லட்சு
தினம் உணவு தேட வெளியே போகிறப்போ ராம் தனியாக அந்த ரூம்குள்ளேயே இருந்தான். ராம்க்கு அம்மா இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரவே பயமாக இருந்துச்சு. இதை நினச்சி லச்சுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ராம், அம்மா இன்னைக்கு வெளியே போக முடியாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீ தான் இன்னைக்கு உணவு தேட வெளியே போகணும். அம்மா, என்னால் போக முடியாது. நான் எப்படி தனியாக வெளியே போவேன்? ஐயோயோ, யாராவது என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏதாவது எனக்கு ஆகிட்டா? நான் உணவு தேட போகிறப்போ திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துட்டா? இல்லை நான் கீழே விழுந்துட்டா? நான் என்னம்மா செய்வேன்? ஐயோ, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீங்கள் இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன். என்ன ராம், இவ்வளோ பயந்தாக்குழியா இருக்க? நான் இல்லாம நீ தனியா வெளியே போக வர தெரியணும். இப்ப உணவுக்கு என்னடா பண்றது? என்னால இப்ப உணவு தேட வெளியே போக முடியாது. பசிக்குமே, என்ன சாப்பிடுறது? அதெல்லாம் முடியாதும்மா. நான் தனியாக எங்கேயும் வெளியே போக மாட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அந்த வருத்தத்தில் இருக்கேன். அதனால் எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். நீ சின்ன பிள்ளை இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ற வயசு ஆகிருச்சு. இன்னுமா நீ தனியா வெளியே போக மாட்டேன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். லச்சுக்கு ராம நினச்சி கவலை இன்னுமே அதிகமாச்சு. ஒரு நாள் லச்சு அவளோட ஃப்ரெண்ட் சோனுவை சந்திச்சா. என்ன லட்சு, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம ஏதோ ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்க? எல்லாம் என் பையனை நினைச்சுதான். உனக்கு தெரியாதது இல்லை. அவன் பயத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாம நிக்கிறேன். சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு வை, எல்லாம் சரியாகிடும். குடும்பம் குழந்தைன்னு வரப்போ தானா அந்த பயம் அவனுக்கு போயிடும். ராம்க்கு லைலாவோட கல்யாணம் ஆச்சு. லைலாக்கு ராம் பற்றி நல்லாவே தெரியும். லைலா ராமை மாற்றிடலான்னு நினச்சா. ராம், இது என்னோட ஸ்பெஷல் கண்ணாடி. இதை யாரும் தொடக்கூடாது. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சொல்லிட்டேன். கண்ணாடியில் என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்ம முகத்தை பார்த்தா முகம் தெரிய போகுது, அவ்வளோதானே. இல்லை ராம், நான் வெளியே போகிறப்போ இந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் வெளியே போவேன். அப்படி பண்ணுறப்போ எனக்கு எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப சக்தி வாய்ந்த கண்ணாடி. எனக்கு ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவேன். அப்படியா? சரி சரி, சக்தி வாய்ந்த கண்ணாடியா? கொஞ்ச நாளில் லைலா ஒரு அழகான முட்டையிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் ராமும் லைலாவும் வெளியே கிளம்புனாங்க. முட்டை லச்சு கிட்ட இருந்துச்சு. டேய், நான் உங்க முட்டையை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு பத்திரமா வாங்க. ராமும் லைலாவும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வெளியே கிளம்புனாங்க. 2 பேரும் போயிட்டு இருந்தப்போ கொஞ்ச நேரத்தில் லைலா எங்கேயோ காணாமல் போயிட்டா. ராம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சான். ஐயையோ, லைலா எங்கே போனா? நான் எப்படி தனியாக இருப்பேன்? இப்போ எப்படி தனியாக வீட்டுக்கு போவேன்? இந்த லைலா ஏன் இப்படி தனியாக என்னை விட்டுட்டு போனா? நான் எங்கே போய் தேடுவேன்? கொஞ்ச நேரம் ராம் லைலா வாங்கி இங்கேயும் தேட ஆரம்பிச்சான். நம்ம இவ்வளோ நேரம் தனியாக இருந்தோமே, நமக்கு ஒன்றுமே ஆகலையே. ஒருவேளை அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வெளியே வந்தனாலேயோ? எது எப்படியோ, நமக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தால் சரி. முதல்ல லைலா எங்கன்னு தேடுவோம். ரொம்ப நேரம் ஆகிருச்சு. ராம் லைலாவை காடு முழுக்க தேடிட்டு இருந்தான். ஒரு மரத்தில் லைலாவை யாரோ கட்டி வச்சிருந்ததை பார்த்தான். லைலா, லைலா, நீ எப்படி இங்கே வந்த? உன்னை யார் இப்படி கட்டி போட்டா? என்னாச்சு உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாங்க, முதல்ல நம்ம இங்கேருந்து போயிடலாம். வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த லச்சு கிட்ட சொன்னாங்க. ராம், நிஜமாவே நீ தனியா இவ்வளோ நேரம் இருந்திருக்கதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் லைலாவையும் நீ தேடி கண்டுபிடிச்சிருக்க. எல்லாம் அந்த கண்ணாடியோட மகிமை தாம்மா. அந்த கண்ணாடியை பார்த்துட்டு போனனால தான் எனக்கு எந்த ஆபத்தும் வரல. நான் தனியாக தைரியமாக இருந்தேன். இல்லைங்க, அந்த கண்ணாடியில் எந்த சக்தியும் கிடையாது. உங்களுக்கு உங்களோட தைரியத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணேன். அப்படியா? நிஜமாவா சொல்கிறேன்? அப்போ நானும் தைரியசாலி தானா? நான் தனியாக வெளியே போனால் எனக்கு ஒன்றுமே ஆகாதா? நிஜமாவா சொல்கிறேன்? லைலாவோட திறமைசாலித்தனத்தால் ராம ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டா. அதுக்கப்புறம்
அவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹர்ஷன் குட்டி, இதே மாதிரி உங்களோட பேரும் சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் வரணும்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. Subscribe for more videos.